ஒரு புது மொழி கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வர ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? சும்மா வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்றது மட்டும் இல்ல, அந்த புது மொழியிலே யோசிக்கிறது தான். அந்த டிரான்ஸ்லேஷன் பழக்கத்தை விட்டுட்டு உண்மையாவே அந்த மொழியில எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறது, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த சூப்பரான ஸ்கில் அடைய நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல ஒரு புது மொழியில யோசிக்கிறதுனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழலை எப்படி உருவாக்குறது, நம்ம மனசுக்குள்ள பேசுறதை எப்படி மாத்துறது, அதை பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்றது, கடைசியா டிரான்ஸ்லேஷன் பண்றதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஒரு புது மொழியில யோசிக்கிறது. அது ஏன் அவ்ளோ பெரிய விஷயமா, ஒரு முக்கியமான கோலா பார்க்கப்படுது? அத நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகும்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்போ இங்கிலீஷ், பிரெஞ்ச் இல்ல வேற எந்த மொழியாவது கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசுல வர எண்ணங்கள் எல்லாமே உங்க தாய்மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வருதா, இல்ல டைரக்டா அந்த புது மொழியிலே உருவாகுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பாருங்க, இந்த கோட் நாம ஏன் இத பண்ணணுங்கிறதோட மையத்துக்கே போகுது. இது சும்மா டிரான்ஸ்லேட் பண்ற திறமைய தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனைங்கிறது தெளிவா சொல்லுது. இதுதாங்க உண்மையான மொழி திறமையோட உச்சகட்ட. அடுத்தது, இது எப்படி சாத்தியமாக்கலாம்? அதுக்கான முதல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாப்போம். நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் உலகத்துல சில சிம்பிளான மாற்றங்கள் பண்றதுல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். இந்த டிப்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். யோசிச்சு பாருங்க, வீட்ல இருக்கிற பொருள்கள் எல்லாம் நீங்க கத்துக்கிற மொழியில லேபிள் ஒட்டினா அந்த வார்த்தைங்க மனசுல அப்படியே பதியும். உங்க போனோட லாங்குவேஜை மாத்திட்டீங்கன்னா டெய்லி அந்த மொழியோட நீங்க ஒரு கனெக்ட்ல இருப்பீங்க. இது ஒரு கண்டினியூஸான பாசிவ் லேர்னிங் மாதிரி. சரி, இப்போ வெளியுலகத்திலிருந்து நம்ம உள்ளுலகத்துக்குள்ள போவோம். அதாவது நம்மளோட சிந்தனை முறையையே நாம எப்படி பிளான் பண்ணி மாத்தலான்னு பார்க்கலாமா? இது ஒரு மாதிரி மைண்ட் எக்ஸசைஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான வாக்கியங்களை மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. நான் நடக்கிறேன், நான் படிக்கிறேன், இந்த மாதிரி. அப்புறம் கண்ணுல படுற மரம், கார், புக், இது எல்லாத்தையும் அந்த புது மொழியில மனசுக்குள்ளேயே பேர் சொல்லி பாருங்க. இப்படி பண்ணும்போது உங்க மூளை தாய்மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்றதை நிறுத்திட்டு டைரக்டா அந்த புது மொழியில யோசிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சூப்பரான வழி. ஓகே, இப்போ மனசளவுல யோசிக்க பழகியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த புதுசா கத்துக்கிட்ட யோசிக்கிற முறைய பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும். வாங்க, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டெய்லி டைரி எழுதுறது ஒரு சூப்பரான பிராக்டிஸ். ஏன் தெரியுமா? அங்க உங்களை ஜட்ஜ் பண்ண யாருமே இல்ல. உங்க எண்ணங்கள், உங்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் டைரக்டா அந்த புது மொழியிலேயே எழுத ட்ரை பண்ணுங்க. கிராமர் தப்பா இருக்குமோன்னெல்லாம் கவலையே படாதீங்க. முக்கியமான நோக்கம் உங்க யோசனைய வார்த்தையா மாத்துறது தான். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. தனித்தனி வார்த்தையா மனப்பாடம் பண்றதை விட முழு வாக்கியங்களா கத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உதாரணத்துக்கு, எப்படி இருக்கிறீர்கள் இல்லனா எனக்கு ஒரு காஃபி வேண்டும்னு முழுசா கத்துக்கும்போது அந்த மொழியோட நேச்சுரல் ஃப்ளோவும் ஸ்ட்ரக்சரும் உங்க மனசுல ஈஸியா பதிஞ்சிரும். இப்போ உங்க ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ற மாதிரி இல்லனா யார்கிட்டயாவது வழி கேக்குற மாதிரி தனியாவே பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்க்கறது உங்க கான்ஃபிடன்ஸ பயங்கரமா ஏத்தும். தேவைப்படும்போது அந்த மொழியில யோசிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். கடைசியா, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு முக்கியமான வார்னிங் பத்தி பார்க்கலாம். இது உங்க லேர்னிங் ஸ்டைலே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இது கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் இல்ல? டிரான்ஸ்லேஷன்ங்கிறது ஒரு ஸ்கில் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதையே முழுசா நம்பி இருந்தா அது நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு தடையா மாறிடும். இதுக்கு பேரு தான் டிரான்ஸ்லேஷன் ட்ராப், அதாவது மொழிபெயர்ப்பு பொறி. ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க தாய்மொழியில யோசிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேச ட்ரை பண்ணும்போது அந்த புது மொழியோட நேச்சுரலான அமைப்பை நீங்க மிஸ் பண்றீங்க. இதை நீங்க சரளமா பேசுறதையும் அந்த மொழியில யோசிக்கிற திறனையும் ரொம்பவே பாதிக்கும். அப்போ நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். உங்களை சுத்தி ஒரு மொழிச்சூழலை உருவாக்குங்க. உங்க மனசுக்குள்ள பேசுறத அந்த மொழிக்கு மாத்துங்க. தனி வார்த்தையா இல்லாம முழு வாக்கியமா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா அந்த டிரான்ஸ்லேஷன் பழக்கத்தை உடைச்சிட்டு வெளியே வாங்க. சரி, நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கே நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க லாங்குவேஜ் லேர்னிங் பயணத்துல இந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரும். சொல்லுங்க, உங்க சிந்தனைய மாத்த நீங்க எடுக்க போற மொத ஸ்டெப் என்ன? யோசிச்சு பாருங்க.